குருவின் தினம் ஒரு சுவடுகளில் எல்லோரும் மணமகள் மன்றம் அப்படின்னு ஒன்று நிறைய இடத்துல ஆரம்பிப்பாங்களாங்க. இந்த மணமகள் மன்றங்கிறதுக்கான சரியான விளக்கத்தை யாராச்சும் தேடி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, அந்த மனம் எப்பொழுது தனக்குள்ள மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உனக்குள்ளேயே மன்றாட பார்க்குதுங்கிறதுக்கு, உன் மனதை யார் ஒருவர் உனக்குள் இருந்து கையாள்கின்றாரோ அதே மனதால் உன்னை நீ ஆட்கொண்டு உனக்குள் இருக்கும் அந்த மாய சக்தியுள் நீயே உன்னை யார் என்பதை புரிந்து கொள்ள வைக்கும் ஒரு மாபெரும் இயக்கம் உன்னையே இயக்கிக்கிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு காலத்திலையும் இதை யார் இயக்குகின்றாரோ அவர் உங்களுள் இருந்து இயக்குவது நீங்கள் கண்டுபிட்டு விட்டால் உங்களுக்குள் இருப்பதை அவரே உங்களுள் இருந்து ஆசாரியராய் வெளிப்படுத்துவாராக. ஒரு மாணவனுக்கு 2 செல்வங்கள் தேவைப்படுதாங்க. ஒரு செல்வம் அழியக்கூடியதாக இருக்கணும், மறு செல்வம் இந்த உலகத்தால் ஏன் இந்த பிரபஞ்சத்தால் கூட அழியாது, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு செல்வம் உருவாக்கப்படணும்னு ஆசைப்பட்டாராங்க. சரி, அழியக்கூடிய செல்வத்தை எடுத்து எப்படியெல்லாம் அழிக்கலான்னு முயற்சி செய்யும் பொழுது அதனுடைய செல்வம் வீரியத்தன்மையை பொறுத்து, அதாவது அவருடைய தேவையை பொறுத்து ஒவ்வொரு இடத்துலையும் அது செலவிடப்பட்டுதாங்க. அழியா செல்வம்னு ஒன்று, அதை மீண்டும் மீண்டும் செலவிடணும்னு நினச்சாராங்க. அங்கே தாங்க மாபெரும் விளக்கம் கிடைச்சிதான். என்னென்னா, அந்த செல்வத்தை எங்கெங்கெல்லாம் அவர் செலவழிக்க நினச்சாரோ அங்கெங்கெல்லாம் அது மும்மடங்காக பெருக ஆரம்பிச்சிருச்சாங்க. இப்படி அந்த செல்வம் மும்மடங்காக பெருகிறத பார்த்த அவர் அந்த செல்வம் அழியின் செல்வமா அழியா செல்வமானு மீண்டும் ஒரு கற்பனை செய்து பார்க்க, அந்த அழியா செல்வன்ற பெயருக்கு பக்கத்தில் தனக்குள் இருக்கிற மறு மூலங்கிற அந்த துவாரத்தை எடுத்து காட்டினாராங்க. இந்த துவாரம் என்ன விளக்கம் கொடுத்ததுன்னா, அழியாத செல்வங்கிறதுக்கு நீ அதை அறிவுறுத்தும் பொழுது யாராலும் உணர முடியாது. அது ஒவ்வொருவருக்குள்ளிருந்து தன்னுள் இருக்கும் குருவை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த அழியா செல்வம் அவர்களுள் நிலையாக இருக்கும்னு விளக்கம் கொடுத்துச்சாங்க. சரி, அழிகின்ற செல்வம் அது யாரெல்லாம் தன்னை உணரவில்லை, தனக்குள் இருப்பது மாயை என்பதை ஒவ்வொரு நாளும் அந்த அழிக்கூடிய செல்வத்தை எடுத்து வெளிச்சம் போட்டு பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த அழிகின்ற செல்வம் அவர்களுள் மறைந்து அவர்களையும் மறைய வச்சுதாங்க. தினம் ஒரு சுவடுகளில் மீண்டும் சில விளக்கங்களை நாங்களும் பாரிஜாத பூ போல மறு விளக்கம் தாரோம். ஆனால் அனைவருமே அதை எப்படி எடுத்துக்கொள்கின்றீர்களோ அதில் நீங்கள் உங்களை உணரும் பொழுது முழு வெற்றி அடைவீர்களாக. எல்லோருக்காகவும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.